நான் சிகப்பு மனிதன் அப்படின்ற படம் மூலியமா வில்லனுக்குன்னு ஒரு தனி அடையாளம் கொடுத்த அர்ஜய் கூட தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஹாய் அர்ஜய், வெல்கம் டு ஷோ. ஸோ நான் சிகப்பு மனிதனில் டெபியூ பண்ணியிருக்கீங்க, அதுலேயும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். ஸோ தொடர்ந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் நெகட்டிவ் தான் 3ல பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் வியூவர்ஸ்க்காக. திரி அப்படின்ற படம் வந்து எஜுகேஷன் அப்படின்றது தான் சோல், படத்தோட சோல் வந்து எஜுகேஷன். இன்றைக்கி நம்மளோட சமுதாயத்தில் வந்து எஜுகேஷனால் வர பிரச்சனைகளை வந்து கையாண்டிருக்காரு டைரக்டர். டெபியூ டைரக்டர் தான் அவர், அசோக் அமிர்தராஜன் சொல்லிட்டு. இன்றைக்கி எல்லா விஷயத்துலையுமே கமர்ஷியலாக நோக்கி போயிட்டுருக்கிற நம்மளுக்கு வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிறதே வந்து ஒரு தனி கான்ஃபிடென்ட் ஒன்று வேணும். அது அசோக் அமிர்தராஜ் சார் பெரிய தைரியம் அது. பல தடைகளை தாண்டி தான் இந்த திரியை வந்து இன்றைக்கி ஸ்க்ரீனுக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன்னா நான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. திரி பற்றி இன்னும் மற்ற விஷயம் சொல்லணுன்னா, ஆமாம், அதில் ஒரு நெகட்டிவ் ரோல் தான் இருந்து ஒரு ஒரு பொலிட்டிஷியனோட பையனாக தான் வருவேன். அது பிரச்சனைகளுக்கே நான் தான் காரணமாக இருப்பேன். இது அசோக் அமிர்தராஜ் சார் இந்த ஸ்டோரி சொல்லும் போது, டு பி வெரி ஃப்ராங்க், நான் இந்த படம் பண்ண மாட்டேன்னு தான் சார்ட்ட தான் சொன்னேன். ஏன்னா நான் வந்து சோஷியல் மெசேஜ் இருக்கிற படம், ஸ்போர்ட்ஸ், இந்த தன்னம்பிக்கையாக வர படங்கள் அதுதான் நிறைய நான் பார்ப்பேன். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளேவரில் இருக்கிற ஒரு கதையில் வந்து நம்ம வில்லனாக தெரியக்கூடாது. ஏன்னா மக்கள் ஈஸியாக வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிட்டு நம்மளை அப்படி வெறுத்துற போகிறாங்க அப்படி சொல்லி பயந்துட்டு ஃபஸ்ட்டு இல்லை சார், இது கொஞ்சம் ஓவர் வில்லனிசமாக இருக்குது, எனக்கு வேண்டாம் சார் அப்படி தான் சொல்லு. அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுனதே வந்து என் பேர் போட்டு எழுதிட்டார். ஆமாம், அதுதான் எழுதி, சார் இங்கே பாருங்கள் உங்களை தான் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ரொம்ப எடுத்த நாள்லேருந்து ரொம்ப ஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. ஏன்னா எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு வந்து சார் இவ்வளோ சோஷியல் ஏன்னா சமுதாயம் எனக்கும் நிறையா சமுதாயம் எல்லாருக்குமே ஈவன் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறாள்னா. ஸோ நம்ம அப்படிப்பட்ட படத்தில் வில்லனா பண்ணுறோமேனு ஃபஸ்ட்டு ஒரு தயக்கம் தான். அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் பர்ஃபார்ம் பார்த்துட்டு சார் சொன்னார், சார் என்ன பண்ண மாட்டேன் சொல்லிவிட்டு இவ்வளோ வில்லனிசம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய வில்லனை வந்து வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க, அப்படிதானே? வில்லன் இல்லை இப்போ, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் சிகப்பு மனிதன், தெரி, இந்த மாதிரி படங்களில் வில்லனாக தான் வந்தேன். ஏன் வில்லனாக வந்தேன்னா அந்த வில்லனிசம் எனக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் என்னால் நல்லா பண்ண முடியுதுன்னு கான்ஃபிடென்ட் இருந்தது எனக்கு. இப்போ எனக்கு என்ன இருக்குதுன்னா ஓப்பனாக இருக்கேன். இப்போ எதுனாலும் பண்ணலாம். இப்போ நான் அடுத்து கமிட் பண்ணியிருக்கிற படங்களும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் கமிட் ஆகிருக்கேன். ஸோ ஏன்னா கேரக்டர் பண்ணுறதுக்குன்னு அது ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வேணும் நம்மளுக்கு. எல்லா ரோலையும் வெளியிலேருந்து பார்த்துட்டு ஈஸியாக பண்ணிடலாம்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் அங்கே போய் அந்த ஆட்டிடியூட் கேரி பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரக்கட் லுக் வேற மெயின்டைன் பண்ணல, வில்லனா இருக்கணும், ரக்கட் லுக் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். வே ஆஃப் ஆக்டிங் தாங்க அது ஒன்றும் லுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அது நம்ம ஆக்ட் பண்ணுற அந்த சீன் எப்படி உள்ளே வாங்கி நம்ம அந்த பிரதிபலிக்கிறோம், அதுதான் அந்த விஷயம். ஸோ பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ் வந்து இப்போ நிறையா வந்துட்டுருக்கு, ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதுதான். ஸோ அதுக்கும் வந்து திரியில் நீங்கள் பண்ணிட்டு ரோலுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன? இப்போ ரீசெண்டாக நான் பண்ண யமன்ற படமும் பொலிட்டிஷியன், அரசியல் சாயல் இருக்கிற படம் தான். அது ரா அரசியல். அது நான் ரொம்ப ரசித்தேன் அந்த படத்தை. அதுக்கப்புறம் திரி வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் அப்படின்றத மீறி இது ஃபுல்லாக எஜுகேஷன் பற்றி தான் சார். அதாவது ஃபுல்லாக நம்ம என்ன ஒரு சராசரி மனுஷன் எஜுகேஷனுக்காக இந்த நாட்டில் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான், அதுதான் இந்த படம். ஸோ கதைக்களம் பொலிட்டிஷியன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எஜுகேஷன் தான் அவர் நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இருக்கிற டைலாக்ஸ்லாம் கூட வந்து ஸ்பாட்லேயே டைலாக் சொல்லுவாருங்க அவர். அதாவது இந்த டைலாக் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு பெரிய ஏதாவது பயங்கரமான ஒரு டைலாக் சொல்லுவார். சார் ரொம்ப பெருசாக இருக்குது சார், என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க சார். ஏன்னா எனக்கே வருத்தமாக இருக்கும். எனக்கு நம்ம என்னதான் இருந்தாலும் நானும் எனக்கும் நிறையா இந்த டைலாக் பேசுகிறதுக்கே எனக்கு வந்து வாயிலாக சம்டைமில் கொஞ்சம் கூசும். சார் இது இப்படிலாம் பேச சொல்கிறீங்களே சார், தேவைங்க பண்ணுங்க அப்படின்பாரு. ஒரு சில இது அவரே மாற்றி கொடுப்பாரு. இட்ஸ் எக்ஸலண்ட் டைலாக் ரைட்டர். ஸோ டேரக்டர்ஸ் சொல்லணுன்னா நீங்கள் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் பற்றி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ்? ஒவ்வொருத்தரும் ஒரு டைரக்டர். திரு சார் தான் என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணது நான் சிகப்பு மனிதனில். திரு சார் தான் எனக்கு வந்து த வே ஆஃப் ஆக்டிங், நான் எப்படி வந்து கேமரா முன்னாடி என்ன நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், எப்படி டைலாக் டெலிவரி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்ததே திரு சார் தான். இஸ் மோர் லைக் மை குரு. இன்றைக்கி வரையும் அவர் மேலே அவர் வந்தாருனாவே நான் உட்கார மாட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது எந்திரிச்சிடும். அது ஏன்னே தெரியல. அது சாரே எவ்வளோ சொல்லுவார், என்னங்க இப்படியாங்க ரியாக்ட் பண்ணுறீங்க, உட்காருங்க. இல்லை அது என்னமோ தெரியல, அவரை பார்த்தாவே வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரியான ஒரு உள்ளுணர்வே அவர் மரியாதை வந்துடும். அப்புறம் அட்லி பிரதர் அவர் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு.
ஏன்னா ராஜாராணி பீரியட்லேருந்தே நான் அட்லி பிரதரோட பழகியிருக்கேன். ஸோ அதனால் பண்ணும்போது எனக்கு வந்து அவர் ஒரு ஃப்ரெண்டாகவே நான் ட்ரீட் பண்ணிட்டனால ஒர்க் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. தளபதியோட ஒரு பெரிய இன்றைக்கி எல்லாருமே ஒரு ட்ரீம் அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு அது அட்லி பிரதர்னால தான் எனக்கு அது நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் ஜீவா சங்கர் என்னோடய பக்கத்து தெரு, ஒரே ஏரியா நாங்களா. ஸோ அப்படி நான் நடிச்சிட்ருக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அந்த படத்துக்கு தேவைப்பட்டது. ஒரு நாள் இந்த ரோல் பற்றி சொன்னார். ரொம்ப ஏன்னா ஜீவா பிரதர் ஒரு ஜீவா அப்படின்ற ஒரு லெஜண்டோட ஒரு சிஷியன் அவர். அது கிடச்சதும் ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட். இப்போ வந்து ஃபிரோஸ் இந்த பண்டிகை படத்தோட டைரக்டர், அவர் வந்து என்னோடய ஏஜ் கேட்டகரி. ஒரு டீமே வந்து ஒரு உண்மையிலே டெய்லியும் அந்த பண்டிகை ஷூட் போகும்போது பண்டிகையாக தான் இருப்போம், செம்ம ஜாலியாக இருப்போம். ஆனால் ஒர்க்குன்னு ஸ்டார்ட் ஆகிட்டா ரொம்ப சீரியஸ் ஆகிரும். ஒர்க் முடிஞ்சோடனே எல்லாமே செம்ம ஜாலியாகிடும். அசோக் அமிர்தராஜ் சார், அவர் பார்க்கும் போதெல்லாம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன். எப்பயுமே டவுனே ஆக மாட்டார். நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி படம் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து நிறைய பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கார். நான் கூட நிறைய ட்ராவல் ஆகிருக்கேன், அதெல்லாம் தெரியும். ஆனால் வந்து ஒரு நாள் கூட தன்னம்பிக்கையை வந்து இழந்துக்கவே மாட்டார். அவர் படத்தில் மட்டும் நம்மளுக்குலாம் தன்னம்பிக்கை கொடுக்குறார். ஏன்னா அவர் பர்சனலாக ரொம்ப தன்னம்பிக்கையான ஆள். ஸோ எல்லாம் இந்த மாதிரி தான் டைரக்டர்ஸ் எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே. ஸோ ஒரே நேரத்தில் 2 படம், பண்டிகை அண்ட் திரி, எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபீலிங்? ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா போன வருஷம் 2016 ஏப்ரலில் வந்து தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை. நான் நடித்த படங்கள் அது பார்ட் ஆஃப் த மூவி தான், நானே மூவி கிடையாது. இருந்தாலும் வந்து நம்ம அப்கமிங்கில் இருக்கிற ஒரு வில்லனுக்காக சரி, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக சரி, டிரெக்டர்ஸ் வந்து எப்போ நம்மளை பிலீவ் பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளை பார்த்ததுக்கப்புறம் தான் பிலீவ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. என்னடா நம்ம ஒர்க் பண்ண மூவியில் ஏதோ ஒரு பிரச்சனைனால, இப்போ ரீசெண்டாக ஒரு டேட் போட்டாங்க, ஏதோ சம் ப்ராப்ளம், தேட்டர்லாம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, திருப்பியும் டேட் போஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்மளே ஏதாவது ஒரு டேட் கஷ்டப்பட்டு ஒரு டேட் பிடிக்கிறாங்க, அதுவும் போயிடுச்சு அப்படின்ற போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. இப்போ இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா யமன் வந்து ஃபெப்ரில் வந்துச்சு. ஸோ அதுலேயும் ஒரு நல்ல நேம் கிடச்சிது என்னோடய ரோலுக்கு. இப்போ வந்து திரி அண்ட் பண்டிகை ஒரே டேட், ஜூலை 14 அப்படின்றது இது எல்லா நடிகர்களுக்கும் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் இவ்வளோ நாள் அந்த கோத்ரூ பண்ண ஒரு பெயின்க்கு வந்து இது வந்து ஒரு ஆறுதலாக இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி, பேசுறதுலே தெரியுது ரொம்ப சந்தோஷமா. இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறவரோட அந்த 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 ஃபைனல் அவுட்புட்டை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு சந்தோஷம் வரும். உண்மையாக காசு இதெல்லாம் விட வந்து நம்ம ஒர்க்குக்கான ஃபைனல் ரிசல்ட்டு ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நாளைக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு அளவு ஒரு பயமும் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து இதை ஏற்றுக்குவாங்க. நம்ம அதாவது நான் மட்டும் அது கிடையாது, எல்லா ஹோல் டீமே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லா 2 படத்துலையுமே. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னா 2 கேரக்டருக்கும் ரொம்ப வேர்சடைலாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிஷியன் அந்த சாயலில் இருப்பேன். அப்படியே பண்டிகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸராக இருப்பேன். அது வந்து டோட்டலி பாடி லாங்குவேஜ், பாடி ஃபிட்னஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சோஷியல் காஸ் வந்து இப்போ நடிகர்களுக்கு நடுவில் ஒரு டெடிகேஷன் மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது மாதிரி சோஷியல் காஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா எதுக்கு பண்ணுவீங்க? என்னோடய நண்பர் ஒருவர் வந்து இந்த எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு 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 ஸ்ட்ரெஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. ஸோ எனக்கு அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் நம்மளே இப்போ தான் வந்திருக்கோம், ஒரு ஸ்டார்டிங் பீரியட் தான், பெருசாக நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் அவர் எதிர்பார்க்குறதில்ல. ஆனால் எனக்கு என்ன மைண்டில் இருக்குன்னா, தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுட்டு குழந்தைங்க அவங்க. ஸோ ரொம்ப அவங்களெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஏதாவது பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்குது. ஆனால் இதுவரையும் இன்னும் நம்மளே வந்து டிபெண்டிங்காக தான் இருக்கோம். ஸோ ஒரு நாள் அந்த இடத்துல வருவோன்ற நம்பிக்கை இருக்குது. அன்றைக்கி வந்து நான் நிறைய படிப்பேன். ஸோ அப்போ வந்து வலது கை கொடுக்குறது வந்து இடது கை கொடுக்குறது வந்து வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருக்கணும்னு நிறையா திங்கிங் இருக்குது. ஃப்யூச்சரில் அதை பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவேன். வெரி நைஸ்க்கா. கண்டிப்பாக வந்து உங்களால் இதெல்லாம் செய்ய முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்து உங்கள்கிட்ட பேசினதுலேருந்து. அண்ட் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி? ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் வந்து இப்போ இந்த வாரம் 2 படம், இதுக்கப்புறம் அதர்வா சாரும் நானும் ஒரு படம் பண்ணியிருக்கோம், செமபோத ஆகாதேன்னு சொல்லிட்டு. அதர்வா சார் தான் ப்ரொடியூசர். அதில் நான் தான் லீட் வில்லனாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அட்டகத்தி தினேஷ் நானும் உள்குத்துன்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஒரு டீசென்ட் போர்ஷன் ஒன்று அது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திட்டம் போட்டு திருடர் கூட்டம் சொல்லிட்டு கயலில் ஹீரோவாக பண்ண சந்திரன் தான் ஹீரோவாக பண்ணியிருக்கான். பார்த்திபன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கார். அவர் தான் படமே. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான அதில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு போலீஸாக அப்படி அதில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு நேர்மையான போலீஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன்.
இதுதான் அப்கமிங் ப்ராஜெக்ட் அது. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் திரி சக்ஸஸ். அண்ட் உங்களை மாதிரி ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர்கிட்ட நான் டைம் ஷேர் பண்ணது ரொம்ப பெருமைன்னு ஃபீல் பண்ணுறேன். அந்த சேம் நோட் வியூவர்ஸ்க்காக திரி படத்தை பற்றியும் அண்ட் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா? திரி பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சில கோவங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் எல்லாருமே அந்த கோவங்களை வந்து பிரதிபலிச்சுட்டு இருக்க மாட்டோம். சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போய்க்குவோம். ஸ்க்ரீனில் யாராவது ஒருத்தவங்க பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரசிப்பு ஒன்று வரும். அதுதான் வந்து நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க எஜுகேஷன் அந்த பிரச்சனையை வந்து திரின்ற படம் மூலம் டைரக்டர் அசோக் அமிர்தர் ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரசித்த மாதிரி நீங்களும் ரசிப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது. ப்ளீஸ், திரியை வந்து பல தடைகளை தாண்டி வந்து தேட்டருக்கு கொண்டு வந்திருக்கோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ.